ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். குஜராத்தில் வடடோரியா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த வடடோரியா ஏரியாவிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் போனீங்கன்னா கவிகம்பாய் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கவிகம்பாய் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஸ்ரீஸ்தம்பேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த ஸ்ரீஸ்தம்பேஸ்வரர் கோயில் எப்படி கட்டப்படுதுன்னா, தரா அசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் சிவனுக்கு தவம் இருந்து தவம் இருந்து சிவனுக்கு பணிவிடைகளை பண்ணி ஒரு வரத்தை பெறுறான் இந்த தராசுரன். அது என்ன வரனா, சிவனோட பையன் இருக்காருல்ல, அவரை தவிர்த்து இந்த அசுரனை யாருனாலையுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை பெறுறான். இதனால அந்த அசுரன் எப்படின்னா தலையிலேயே நிற்கிறான். 3 உலகம் இருக்குல்ல, மேல் உலகம், பாதாள உலகம் அப்படிங்கிற ஒரு 3 உலகத்திலையும் நிறைய பிளேஸை அசுரன் அழிக்கிறான். இதை பார்த்த சிவன் என்ன பண்றாருன்னா, தன்னோட கண் இமையில இருந்து முருகனை உருவாக்கி அந்த முருகன் இந்த அசுரனை அழிக்கிறாரு. இதனால தான் இந்த கோயில் கட்டப்படுது. இந்த ஸ்ரீஸ்தம்பேஸ்வரர் கோயில்னு சொன்னல, இந்த ஸ்ரீஸ்தம்பேஸ்வரர் கோயில் ஒரு நாளைக்கு 2 முறை அலையால மறைஞ்சு மறுபடியும் அலையிலிருந்து வெளியே வந்து இந்த கோயில் காட்சி அளிக்கும். அலை அதிகமாக வரும் பொழுது இந்த ஸ்ரீஸ்தம்பேஸ்வரர் கோயில ஃபுல்லா அலை மூடிடும். அங்க இருக்கிற ஒரு சின்ன கோபுரம் மட்டும் வெளியே தெரியும். அலை கம்மியாகும் பொழுது அங்க இருக்கிற மக்கள்லாம் போய் அந்த ஸ்ரீஸ்தம்பேஸ்வரர் கோயில்ல போய் சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துருவாங்க. இதுதான் இந்த ஸ்ரீஸ்தம்பேஸ்வரர் கோயிலோட கதை.